இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம கற்றுக்க போகிறோம். அது என்ன ரெசிபின்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, உங்களோட சொந்த ஊர்? மதுரை. மதுரை. இங்கே எப்போ வந்தீங்க பெங்களூருக்கு? நான் 5 years before வந்துட்டேன். 5 years before வந்துட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ மதுரையில் இருந்துட்டு பெங்களூரில் இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்குது சேஞ்ச்? இந்த கிளைமேட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மதர் டங் தமிழா? சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா காயே. யா. ஓகே. ஸோ சௌராஷ்டிரா வந்து உங்கள் பூர்வீகம்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே மதுரை தான்? மதுரை தான், வேற எங்கேயும் இல்லை. இல்லை. ஸோ தமிழ் நல்லா தெரியும். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ்ஷை செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பஞ்சாபி பீஸ் புலாவ். பஞ்சாபி பீஸ் புலாவ், டிபிக்கல் நார்த் இந்தியன் ஸ்டைல் இல்லையா? யா. இது எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் கொஞ்சம் வெரைட்டி டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதிரி தெரியும்? தெரியும். என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் தெரியும்? நார்மலாக ஸ்வீட்ஸும் செய்வேன். ரொம்ப நல்லா எது வருதோ நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமா? எல்லாமே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சூப்பராக பண்ணுவேன். நான் வெஜிடேரியனில் என்னெல்லாம் நல்லா தெரியும்? மட்டன் கிரேவி, சுக்கா, சிக்கன் வந்து கபாப் சிக்கன் ரொம்ப நல்லா பண்ணுவேன். கபாப் சிக்கன் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஓ சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு பஞ்சாபி பீஸ் புலாவ். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள். ஆயில், ஜீரக சம்பா ரைஸ், பட்டாணி, கொத்தமல்லி, green chilies, biryani masala, ஏலக்காய், நெய், புதினா, ஆனியன், ginger garlic paste, கரம் மசாலா, டொமேட்டோ, முந்திரி, கர்ட், உப்பு, கிராம்பு, ஆயில். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஆயில் விட்டு இதெல்லாம் வதக்கணும். இப்போ ஆயில் கொஞ்சம் விடணும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகணும் இல்லையா? கொஞ்சம். மற்றபடி உங்கள் ஹாபீஸில் என்ன? நான் ஆக்சுவலி பியூட்டிஷியன். அப்படியா? இங்கே ஏதாவது பார்லர் நடத்துறீங்களா? இல்லை இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஓ. பிஃபோர் மேரேஜ் நான் வந்து அங்கே ரன் பண்ணிட்டு இருந்தேன் பார்லர் மதுரையில். ஓ ஃபேன்டாஸ்டிக். ஸோ இங்கே வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சூப்பர். ஏலக்காய், கிராம்பு, ஆனியன். ஸோ இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் இல்லையா? பெரிய வெங்காயம் கொஞ்சம் சைஸ் பெருசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு. ஓ இந்த சைஸில் கட் பண்ணணும்? ஆமாம். ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது? ரொம்ப பொடி வேண்டாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். ஓகே. உங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி சண்டே? யா, எவ்ரி சண்டே. மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி, கபாப் சிக்கன். மட்டனில் வந்து சௌராஷ்டிரில் ஒரு டிஷ் சாம்பார் மாதிரி பண்ணுவீங்க அந்த? இல்லை அது ஆஷா இல்லை, நாங்கள் குருமா தான் பண்ணுவோம். ஓகே. இந்த சௌராஷ்டிரியன்ஸ் வந்து இந்த மட்டனோட அந்த இந்த கொழுப்பு வச்சு ஒரு அதுதானே சொல்கிறீங்க? பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அது வித் கருணாநிதி மசாலா சொல்லுவாங்க, அந்த பவுடர், தென் ஜீரக பவுடர், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு திக் கிரேவியாக அது பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப் மாதிரியும் சாப்பிடுவாங்க, சாதத்துலையும் கலந்து திக்காக பண்ணணும், சாப்பிடலாம். ஸோ இது மூணுமே இருக்கும் சண்டே அன்னைக்கு? எப்பவுமே சண்டேஸ். சம்டைம்ஸ் மட்டும் தான் கேப் இருக்கும். அதுலாம் ரெகுலர் காலையிலேயே? இல்லை, ஆஃப்டர்நூன் தான். மார்னிங் லஞ்ச், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க? மார்னிங் வந்து டோஸ்டட் பிரெட் ஏதாவது பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு, ஆமாம் லைட்டாக சாப்பிட்டுட்டு எம்டி போட்டுட்டு வைங்க. இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம் மொத்தமாவா? இதோட க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிடலாம். ஒரு மொத்தமாவா? இல்லை,
இந்த மாதிரி ஒரு ஹெவி லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா நைட் என்ன பண்ணுவீங்க? நைட் தோசை. இந்த கிரேவியை வச்சுட்டு. ஆமாம், மட்டன் கிரேவி இருக்கும். ஸோ தோசை. வெஜிடேரியனில் என்ன பிடிக்கும் ரொம்ப? வெஜிடேரியனில் இந்த பீஸ் புலாவ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ரைஸ் வித் சாம்பார், ஹோட்டல் சாம்பார் மாதிரி. ஓ, ஹோட்டல் சாம்பார் மாதிரி. எந்த ஹோட்டல்? பெங்களூர் கர்நாடகா ஹோட்டலா? கர்நாடகா ஹோட்டல்ல, தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு ஹோட்டல் சாம்பார். ஓகே. இங்கே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே காரசாரமாக தானே மதுரையில் இருக்கும். மதுரையில் காரசாரமாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு இது அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே. அவரும் ஆக்சுவலாக மதுரையில் இருந்தானா? இங்கே வேலைக்காக? ஆமாம், வேலைக்காக இங்கே வந்திருக்காங்க. இங்கேயே படிச்சிருக்காங்க MBA எல்லாம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இங்கே தான். இது எவ்வளோ நேரம் வதங்கணும்? இது கொஞ்ச நேரத்தில், இது 2 minutesல இன்னும் வதங்கி ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணுங்க இப்போ. சரி. இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாமா? ஓகே. அந்த பீஸ் ஆட் பண்ணுங்க. பட்டாணி. சரி, இதை சோக் பண்ணலாம் அவசியம் இல்லை? ஒன்றும் இல்லை, பிரச்சனை. இது பச்சை பட்டாணி தான், அதனால நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இது இப்போ நல்லா குக் ஆகணுமா? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லினா இப்போ சேர்க்கணும். இப்போ சேர்த்துலாமா? ஆமாம். ரைஸ் வந்து ஃபைனலாக தான் போட போகிறோம். ஆமாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. மிளகாய் தூள். எஸ். கரம் மசாலா. பிரியாணி மசாலா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் கொஞ்சம் கர்ட் சேர்க்கணும், தயிர் கொஞ்சமா. இப்போ வாட்டர். இதில் 1 cup ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 times ஆஃப் வாட்டர். சரி. இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தோடனே ரைஸ் ஆட் பண்ணலாம். கொதி வந்தோடனே ரைஸ் ஆட் பண்ணலாம். சரி, ஓகே. ரைஸ் ஆட் பண்ண முடிச்சோன்னா 2 whistles. 2 whistles. அதுக்கப்புறம் அந்த நெய்யில் வந்து அந்த முந்திரி பருப்பு வறுத்து போடணும். லைட்டாக. ஓகே. லாஸ்ட் ஃபைனல். ஓகே. ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா? யா. ஓகே. ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணி. நீங்க வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கீங்க. ஆமா. பாஸ்மதி ரைஸ்னாலும் இதே அளவு வாட்டர் தான் இல்லையா? பாஸ்மதி ரைஸ் அளவு வாட்டர் 1.5 எடுக்கணும். 1 கப்புக்கு 1.5 வாட்டர்ஸ் எடுக்கணும். ஓகே. இதுக்கு 2 cups எடுத்த போதும். ரெண்டு விசில் வரணும் இல்லையா? 2 விசில். ஓகேங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டீம்லாம் அடங்கியிருக்கோம் இல்லையா? எஸ். ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ நம்மளோட இந்த பஞ்சாபி பீஸ் புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதை வந்து கார்னிஷ் பண்ணுறது முந்திரி பருப்போட கார்னிஷ் பண்ண போறீங்களா? கேஷ்யூஸ் லைட்டாக லாஸ்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே.
நெய்யா? எஸ். ஸோ பஞ்சாபி பீஸ் புலாவ் ரெடி. எஸ். இந்தாங்க கொடுங்க கொஞ்சம். சூப்பரான பஞ்சாபி பீஸ் புலாவ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே, இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். பஞ்சாபி பீஸ் புலாவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வைங்க. குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவோட கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டாணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதோட தேவையான அளவு புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதோடைய தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வெயிட்டை வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் அந்த மூடியை திறந்துட்டு நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து இதோட நீங்கள் கார்னிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட பஞ்சாபி பீஸ் புலாவ் தயாருங்க.